மாநகராட்சி 7வது வார்டு பகுதியில் சாலை ஆக்கிரமிப்பு, கோவில் நிர்வாகிகள் மீது ஸ்ரீதரன் என்பவர் புகார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் என்று அடுக்கடுக்காக புகார்கள் கூறும் அப்பகுதியில் வசிக்கும் ஸ்ரீதரன், 25 கோடி சொத்து மதிப்பு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த கோவில் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கோவை மாநகராட்சி 7வது வார்டுக்குட்பட்ட ராமலட்சுமி நகர் பகுதியில் ஐஸ்வர்யா ரெசிடென்சியில் வசிக்கும் ஸ்ரீதரன் என்பவர் கூறுகையில், வீரியம்பாளையம் செல்லும் 50 அடி பிரதான சாலையில் சுமார் 145 அடி நீளம், 35 அடி அகலத்திற்கும் அதிகமாக கோல்டு விங்ஸிலிருந்து வீரியம்பாளையம் செல்லும் சாலையில் ராமலட்சுமி நகர் பகுதியில் சாலை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதுகுறித்து ஸ்ரீதரன் கூறுகையில், சாலை ஆக்கிரமிப்பு நடைபெற்றுள்ளது என்று பலமுறை அரசு அதிகாரிகளுக்கு புகார் அளித்தேன். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் 2021ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தேன். மேலும் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் மனு அனுப்பினேன். அதற்கு மாநகராட்சி சார்பில் அளிக்கப்பட்ட பதில் மனுவில் மேற்படி சாலையில் 35,700 சதுர அடி ஆக்கிரமிப்பில் 21,800 அடி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் மீண்டும் சிறிது நாட்கள் கழித்து அதே பகுதியில் சாலை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக கோவில் தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். மனுவினை விசாரணைக்கு ஏற்காமல் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்க மறு உத்தரவு பிறப்பித்தது. ஆனாலும் மேற்படி உத்தரவின் பேரில் அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வரும்போது 7வது வார்டு கவுன்சிலர் கோவிந்தராஜன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகளை தடுத்து விடுகின்றனர். எனவே 2024ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுமார் 25 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அரசு அதிகாரிகள் மீட்டெடுக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை அளித்துள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வணக்கங்க, என் பேர் ஸ்ரீதரனுங்க. நான் கோயம்புத்தூரில் வார்டு நம்பர் 7ல் கோல்டு வின்ஸ் ஏரியாவில் ராமலட்சுமி நகரங்கிற இடத்துல குடியிருக்குங்க. ஐஸ்வர்யா ரெசிடென்சிங்கிறது என்னோடய பில்டிங்லாம் குடியிருக்கேன். அதுக்கு இந்த ரெசிடென்சிக்கு வர்ற வழி கோல்டு வின்ஸ்லேருந்து வீரியம்பாளையம் வரைக்கும் போகிற ரோட்டுக்கு 2 சைட்லேயும் எல்லாம் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கோயிலும் ஒரு 135 அடி நீளத்துக்கு 32 அடி அகலத்துக்கு ஒரு 50 டிடிபி அப்ரூவ் ரோட்டில் ஒரு என்க்ரோச்மெண்ட் பில்டிங் ஒட்டி கட்டியிருந்தாங்க. இந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றணும்னு சொல்லிட்டு நான் 2010 டிசம்பரில் சிஎம் செல்லுக்கு கலெக்டர் எல்லா அஃபீஷியல்ஸுக்கும் மனு அனுப்பினேங்க. அந்த மனுவில் எந்த விதமான பதிலும் கிடைக்காதனால நான் ஹைகோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி ரிட் ஒன்று ஃபைல் பண்ணேன். ரிட் அக்செப்ட் பண்ணிவிட்டு 2022 ஜூலை மாதம் ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜ் பெஞ்சில் எல்லாமே என்க்ரோச்மெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்னு கார்பரேஷன் அஃபீஷியல்ஸுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு போய் ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022 போலீஸ் அஃபீஷியல்ஸோட கார்பரேஷன்காரங்க எடுக்க வந்தாங்க. கார்பரேஷன் அஃபீஷியல்ஸு எடுக்க வந்தப்போ கொஞ்சம் இடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பிஜேபி இந்து முன்னணிக்காரங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கோயில் நிர்வாகிகள் எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால அவங்க நிறுத்திட்டு போயிட்டாங்க அந்த ஸ்டேஜில். அதுக்கு பின்னாடி திருப்பி ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டுங்கிறது ஒன்று சப்மிட் பண்ணாங்க. கார்பரேஷன் கமிஷனர் கையில் போட்டு ஹைகோர்ட்டில் அண்டர்டேக்கிங் லெட்டர் மாதிரி ஒன்று சப்மிட் பண்ணாங்க. இந்த மாதிரி டோட்டலாக 32,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஆக்கிரமிப்பு இருக்குது இந்த ரோட்டில், நாங்கள் பூரா எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம்னு சொல்லி அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுத்தாங்களே ஒழிய அதுக்கு பின்னாடி எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இன்றைக்கி வரைக்குமே எதுவுமே எடுக்கலைங்க. அதனால் நான் 2023 பிப்ரவரி மாதம் ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். அந்த கண்டெம்ட் பெட்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்டெம்ட் பெட்டிஷன் விசாரணையில் இருக்குது. அதில் ஒவ்வொரு தடையும் கார்பரேஷன் சைட்லேருந்து அப்ரோச் கோர்ட்டில் அப்பீல் ஆகிறவங்க எவரி வாய்தாலுமே இந்த மாதம் எடுத்துடுறோம், அடுத்த மாதம் எடுத்துடுறோன்னு டைம் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க வழி இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலை. இது இப்போ எகெனஸ்ட்டாக இந்த ஹைகோர்ட் ஆருக்கு எகெனஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் அக்டோபர் மாதம் 2023 மனு தாக்கல் பண்ணாங்க கோயில் தரப்புலேருந்து. சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்பீல் எடுத்துக்கல. சுப்ரீம் கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணாங்க.
சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரிஜெக்ட் ஆனதுக்கு பின்னாடியும் வந்து அபிஷியல்ஸ் வந்து எந்த விதமான நடவடிக்கை இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 25 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள், அரசாங்க சொத்துக்கள் நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி மீட்டெடுக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி பண்ணினதில் இதில் வந்து என்னென்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து கோயம்புத்தூர் பொறுத்தளவு பிஜேபி டிஎம்கே 2 பேருமே கூட்டணியில் இருக்காங்க. இதில் இந்த வார்டு கவுன்சிலர் வந்து அவங்களுக்கு கோயில் தரப்புக்கு பிஜேபி ஆளுகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஆரம்பத்துலேருந்து. கவுன்சிலர் வந்து கோவிந்தராஜ் அவர் பேர். அவர் வந்து எடுக்க வந்த அன்றைக்கி அபிஷேக்ஸ் எல்லாம் வந்த அன்றைக்கி அவரே வந்து என்னை வந்து கேஸ் வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அப்போ திருப்பி இருந்துட்டு இது வந்து வார்டு கவுன்சிலர் வந்து உங்களை நீங்கள் வந்து அரசாங்க சொத்து காப்பாற்றுறது தான் உங்களோட கடமை, நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சொல்கிறீங்களேன்னு நான் திருப்பி கேட்டதுக்கு மிரட்டல ரெக்வஸ்ட் பண்ணார். என்ன உண்மையோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ரெக்வஸ்ட் பண்ணார் இந்த மாதிரி வந்து கோயில் ரொம்ப நாளாக இருக்குதுனாரு. ஆனால் கோயில் வந்து ரொம்ப நாளாக இல்லைங்க, கூகுள் எடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் இமேஜஸ் அனுப்பிச்சிருக்கிறேன். 2003 வரைக்கும் இங்கே எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. 2003லேருந்து 10க்கு 10 ஒரே ஒரு ரூமு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்ததுங்க. அதில் வந்து ஒரு சாமி தம்பூரான் சாமின்னு வந்தது. அதை வந்து அவங்க சுயமாக வந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்படியே இப்போ கிட்டத்தட்ட 135 நீளத்துக்குமே எல்லா சாமியும் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. எல்லா என்னென்ன தெய்வங்கள் இருக்குமோ அத்தனை தெய்வ சிலைகள் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாமே இப்போ ரொம்ப பூர்வீக கோயில் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக வந்து கூகுள் எர்த்தில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எல்லாமே கொடுத்தாச்சு. 1990லேயே டிடிபி அப்ரூவ் சைட்டுங்க. அப்போ அப்ரூவல் கொடுக்கும்போது இங்கே வந்து எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ரோடு வந்து ரோடாக தான் வந்து டிடிபி அப்ரூவ் ரோடாக தான் அதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் நிர்வாகி மாரிமுத்துங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட அரசாங்க சொத்தை 1 கோடி ரூபா மதிப்புக்கு இருக்கும் அவர்தே வந்து. ஏன்னா கார்பரேஷனில் வந்து ஆல்ரெடி 89 அடி நீளம் 15 அடி அகலம்னு சொல்லிவிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு நோட்டீஸ் கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. அது வந்து இன்றைக்கி வரைக்கும் அதுவுமே எடுக்கலை. அதே மாதிரி அவர் வீட்டுக்கு சவுத் சைடு இருக்கிற 30 அடி ரோட்டில் பார்த்திங்கன்னா 28 அடி தான் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் சைட்டே என்க்ரோச் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் 1 கோடி ரூபா சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு அந்த சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற அதாவது எல்லா ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து தப்பான இதில் மதத்தின் பேரில் நம்ம அவங்களெல்லாம் தூண்டி விட்டு அதாவது பூர்வீக கோயில் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு டைவெர்ட் பண்ணி விட்டார். அதனால் வந்து ரொம்ப பப்ளிக்கெல்லாம் வந்து ஒரு 400 குடும்பம் இந்த ஏரியாவில் வந்து இப்போ மேலே வந்து ரொம்ப எல்லா கோவத்தில் இருக்காங்க. எந்த நிமிஷமுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எது வேணாலும் நடக்கலாங்க. அதனால் கோர்ட் ஆர்டரை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு திராவிட மாடல் ஸ்டாலின் சார் வந்து இதில் தலையிட்டு இந்த லோக்கலில் பிஜேபி ஆளுகள் இன்வால்வ் ஆனாங்கன்னா சட்டப்படி கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு பதிவு செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அரசாங்க சொத்துக்களை மீட்டெடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கோவை மாநகராட்சி ஆணையாளர் கலெக்டர் இவங்க எல்லாம் நேரில் பார்த்து மனு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க டைரெக்டாக வந்து இங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்களா? எந்த ஆஃபீஸர் வந்து பண்ணாங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் அந்த இன்டிமேஷன் இல்லைங்க. ஆனால் நான் வந்து நேற்று கோயம்புத்தூர் கலெக்டர் வந்து பார்த்து மனு கொடுத்தேன். இன்றைக்கி வந்து கார்பரேஷன் அதாவது போலீஸ் கமிஷனர் பார்த்து மனு கொடுத்தாங்க. ஏன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா போலீஸ் கமிஷனர் வந்து நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு வர சொல்லியிருக்காரு. மறுபடியும் கலெக்டர் வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றோம் நேற்று அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதிகாரிகள் வேலை செய்ய தயாராக இருக்காங்க. அரசியல்வாதி குறுக்கீடு செஞ்சாலும் இதில் வந்து ப்ராப்பராக சட்டத்தை வந்து காப்பாற்றணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கோயில் வந்து யாருடைய பராமரிப்பில் இருக்குது? இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஒரு 5-6 பேர் அதில் வந்து நிர்வாகிகள் அவங்களே நிர்வாகம் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் கோயிலெல்லாம் இல்லைங்க. இங்கே வந்து லோக்கலில் இருக்கிறவங்க இவங்களே வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. மெயின் அதில் நிர்வாகி வந்து மாரிமுத்துங்கிறவர் அவர் இடம் தான் வந்து பெரிய மேஜராக வந்து இன்றைக்கி வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க என்க்ரோச்மெண்ட்.